அவன் இல்லாமல் சிம்பிளாக வீட்டிலே செய்கிற கேக் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 3 வாழைப்பழம், ஒரு மெஷரிங் கப்பில் சுகர், மெஷரிங் கப் இல்லைனா டம்ளர் கூட எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது நம்ம மெஷரிங் பண்ண கப்லே 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு கொண்டு வந்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மேட்ச் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பால் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சதுக்கப்புறமும் ரொம்ப திக்காக இருந்தது, அதனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு ஈனோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் ஆயில் தடவி அதில் கொஞ்சமாக மைதா தூவி விட்டு அதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை போர் பண்ணிக்குவோம். இந்த ரெசிப்பியை நான் இட்லி சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதை ஆல்ரெடி 5 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். இப்போது நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் தட்டி விட்டுட்டு உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க இட்லி சட்டியில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 25 மினிட்ஸ் விட்டுருங்க. நான் இன்பிட்வீன் திறந்து பார்த்தேன், ஏன்னா எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இப்போது 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்கள், கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போது அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அப்படியே அந்த கேக்கை திருப்பி போட்டு வெட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? பிகினர்ஸ் கூட இந்த கேக்கை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா எந்த பயமும் வேணாம், செம்மையாக வரும். இந்த கேக் ரெடி ஆகும் போதே கிச்சன் ஃபுல்லாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது, பனானா ஃப்ளேவர். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி ரெசிபி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.